இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லீசோயை காமிக்கிறாங்க. லேப்டாப்பில் இருந்து டக்குன்னு எந்திரிச்சிட்டு அவர் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், எனக்கு என்னாச்சு, நான் ஏன்ஷியன் பீரியடில் இருந்தேன், எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை அங்கே குயின் ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன தைரியம் இருந்தா நீ கிங் மேலே உன்னோட பார்வையை பதிச்சிருப்ப, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா, நீ அவரை செடியூஸ் பண்ண பார்ப்பேன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நான் அப்படி எதுவுமே பண்ணலை, தவறுதலாக ஏதாச்சும் நடந்திருக்கும், நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறா. பட் அந்த குயின் அங்கே கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. இவள் பண்ணதுக்கு கண்டிப்பாக இவளுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வேகமாக தண்ணிக்குள்ளே பிடிச்சி அங்கே தூக்கி போட்டு கொல்ல சொல்கிறாங்க. அதே மாதிரி தூக்கி போட்டதுமே தான் ஹீரோயின் டக்குன்னு இப்போ இங்கே ஃப்யூச்சருக்கு வந்திருக்கா. அவளுக்கு அங்கே எதுவுமே புரிய மாட்டுது. நான் எப்படி இங்கே வந்தேன், எனக்கு எதுவுமே புரியலைன்னு சொல்லிட்டு அவள் இன்னுமே ஃப்யூச்சருக்கு வந்திருக்கோன்றதே அவளால் ஏற்றுக்கவே முடியலை. அவள் அங்கே அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நம்மளோட ஹீரோ வந்ததுமே அவன் அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஏன்னா அந்த கிங்கே அவன் தான். இப்போ அங்கே என்னடாச்சு, கிங்க்கு எப்படி ஹேர் இவ்வளோ ஷார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி பார்த்துச்சேக்கா. அவன் பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு, உங்கள் அப்பாட்ட இப்படி ட்ரக்கை கொடுத்து என்ன செடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண சொல்லாத, அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறான். ஸோ அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, என்ன நடக்குது எனக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே டென்ஷனாக எழுறா. இப்போ அங்கே வேமா எந்திரிச்சு அவன்கிட்ட பக்கத்தில் சாரி சொன்னதுமே அவன் ஷாக்காகி போயிட்டு, என்ன பைத்தியம் ஆயிட்டியா, எதுக்காக இப்படி பக்கத்தில் வந்துட்டுருக்க, நீ இப்போ குட் பை சொல்லிட்டு இங்கேருந்து போய் ஆகணும், இந்த தப்பு இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அவர் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் இங்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அவனுக்கே இவ என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஸோ உங்கள் கண்ணாடியில் போய் அவள் பார்த்ததுமே அவள் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குது, நான் என்ன எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டவல் எடுத்து தன்னை கவர் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கவும் நம்ம ஹீரோ அங்கே இவன் என்ன எப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவளோட அப்பாவுக்கு அங்கே கால் பண்ணி வர சொல்கிறான். அங்கே உடனே அவள் ஐயோ நம்மளை பனிஷ் பண்ணுறதுக்கு யார்ட்டையாச்சும் இவன் வர சொல்கிறான் ஆளுன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு நீடன் பண்ணிட்டு அவன்கிட்ட சாரி கேட்டுட்ருக்கா. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நானே என்னோட உயிரை எடுத்துக்கிருவேன்னு சொல்லிட்டு அந்த டேபிள் சைடில் அங்கே பார்த்துட்டு அவள் வேகமாக போனதுமே என்ன பண்ணிட்டு இருக்கா, இவ ஏதோ தப்பு பண்ணா போறாளேன்னு சொல்லிட்டு வேமாவை பிடிச்சி இழுத்துட்டு என்ன பைத்தியம் ஆயிட்டியா, எதுக்காக அப்படி பண்றேன்னு சொன்னதும், நீங்க பனிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நானே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறேன்னு அவ சொல்றா. இதில் பார்த்தா அங்கே அவளோட அப்பா அங்கே ஷூ வந்துடுறாரு. அங்கே அவளை பார்த்துட்டு நீடன் பண்ணியிருக்கிறத ஐயோ என்னமோ நான் பண்ணியிருக்காளேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என் பொண்ணை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அறியலாமல் கேட்டதுமே, சும்மா இந்த ட்ராமாலாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க, நீங்கள் எப்படிலாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க இங்கேருந்துன்னு சொன்னதும், என் உண்மையிலே நீங்கள் என்னோட அப்பாவான்னு சொல்லி கேட்டதோ என்ன பைத்தியம் ஈத்தியம் பிடிச்சி போச்சா இதுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்துட்டு நீங்கள் உங்கள் பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் வா என் கூடன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வேமா அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. பிறகு அவள் தன்னோட வீட்டுக்கு அவளால் இன்னமே ஏற்றுக்கவே முடியல. அவள் எந்த வேர்ல்டில் இருக்கோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஒரு மாதிரி பயந்து போய் தான் இருக்கா. இங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க அசிஸ்டண்ட் ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு. சரி சிட்டி ஸ்டூடெண்ட் ஹிஸ்ட்ரி தான் மேஜராக எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அப்படின்னா இவ தன்னோட ஹிஸ்ட்ரிக்காக தான் என்ன ஒரு கிங் மாதிரி பாவிச்சு அவங்க அந்த ஆக்டிங்லாம் பண்ணிட்டுருக்காளா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொண்ணு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இப்படி ஜி ஃபேமிலியோட பொண்ணு மீட் பண்ணுறதுக்காக எங்கள் அம்மா டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, என்னையுமே வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை மிஸ்டர் ஷோட்டை கொண்டு போய் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறான். இன்னமே எனக்கு அந்த லீசோய் கண்டிப்பாக பலன் தருவா, நான் அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் அதே மாதிரி அங்கே அந்த ஜூலியை கூப்பிட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து போயிட்டுருக்காங்க. அந்த ஜூலி வேணுக்குனே அவனுக்கு கேட்கட்டுன்றதுக்காகவே அவன் எவ்வளோ பெஸ்ட்டான ஒரு மனுஷன்னு சொல்லிட்டு அங்கே புகழ்ந்து தள்ளிச்சேக்கா. இந்த சைடில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவங்க அப்பா அங்கே இழுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ அங்கே வந்ததுமே ஹீரோயின் அவங்க 3 பேருமே பார்த்ததுமே ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே நீடன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வணக்கம் எல்லாமே சொன்னதுமே அவங்களுக்கே அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரொம்பவே அவங்க பயந்து போயிடுறாங்க. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு திடீர்னு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோ உங்கள் பொண்ணு எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே அந்த ஆள் ஐயோ நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் இவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்க ஹிஸ்ட்ரி மேஜராக எடுத்து படிச்சுட்டு இருக்காலாமே, எனக்குமே அதில் சில பெனிஃபிட்ஸ் இருக்கும்ல அப்படின்றத சொன்னதுமே ஆமாம்மா என் பொண்ணு ஹிஸ்ட்ரியை தான் மேஜராக எடுத்து படிச்சுட்டு இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அங்கே நம்ம மூக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குது, இந்த ஆள் தன்னோட தேவைக்காக பொண்ணை யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு. பட் ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம்
கிங்கோட அம்மா அந்த கிங்கை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட அந்த குயின் அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்களேன்னு. அப்போங்க நீ வந்து ஒரு பெயிண்டிங் வந்து பர்ஃபெக்டாக எனக்காக பண்ணி கொடுக்கணும், அதை நீ எனக்காக பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ரொம்ப அரண்டு போய் நின்றுச்சுக்கா. இப்போ நீ வந்துட்டு என் பேரோட பேச்சவே கேட்க மாட்டேன்னு சொன்னதும் அவள் ஓகேன்னு சொன்னதுமே ஜூலிக்கு அதை கேட்டுட்டு கோவமாயிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவளுக்கு அப்படிலாம் எது தெரியாதுன்னு சொன்னதும் அங்கே அவர் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன் என் பொண்ணு பண்ண தப்புக்காக. நீங்கள் பேசாமல் நீங்கள் வேணால் அவளை உங்கள் கூட வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவைகள் முடிஞ்சதுமே நீங்கள் அனுப்பிவிடுங்கன்னு சொன்னதும் சரி ஓகே நான் உங்கள் பொண்ணை இப்போ கூட்டிகிட்டு போகிறேன் ஏன் கூட சேர்ந்து அப்படின்றத செய்யிட்டு அவன் ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு போனதுமே அவங்க அம்மாவும் ஜூலியுமே எவ்வளோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவன் பேச்சை கேட்க மாட்டான். நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் கார்க்குள்ளே உட்கார வச்சுட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. ஐயோ பேலஸ்க்கு எது கூட்டிகிட்டு போகிறாங்களா, என்ன பண்ணுவாங்க என்னன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓரமாக அங்கே உட்காந்துட்ருக்கா. ஸோ வீட்டுக்கு போனதுமே நம்ம ஹீரோயின்ட்ட இங்கே இன்னொரு ரூம் இருக்குது, நீ அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலான்னு சொன்னதும் இல்லை அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் கண்டிப்பாக வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இடத்துல தங்கிக்குவேன்னு சொன்னதுமே நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ கேளுன்னு அவன் சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே ஒத்துக்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் சரி நீ என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அவள் எதுவுமே பேச மாட்டா. அவன் அங்கே ட்ரிங்க் பண்ணுறதுக்காக அந்த சைடில் போனதுமே இவள் அப்படியே வீட்டை அப்படியே சுற்றி பார்த்தா அங்கே ஒரு முத்து இருக்கவுமே இது கிங்கோடதாச்சேன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க கூப்பிட்டதுமே வேமா அவங்க வந்துட்டு போய் ஓப்பன் பண்ணதுமே என்ன இதற்குள்ளே இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஷாக்காய் பார்த்ததும் என்ன இந்த பொண்ணு இப்படி பிஹேவ் பண்ணுறாளேன்னு அவனுக்கு இருக்கு. பிறகு அந்த சைடில் போய் இந்த லேம்பை பார்த்துட்டு அதுவுமே அவளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அங்கே ரோபோட் அங்கே வந்ததுமே ரொம்ப பயந்து போயிட்டு அவன்கிட்ட ஓடி போனதுமே அது ஒன்றும் கிடையாது, சும்மா வாக்கிங் ரோபோட் தான், நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போங்க அவன் எவ்வளோ நாளைக்கு இவள் ட்ராமா பண்ணுறான் நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி நாளையிலேருந்து நீ என்னோட சேர்ந்து ஆஃபீஸ்க்கு வா, எனக்கு நீ தான் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு அவன் பேசினதும் செக்ரட்டரின்னு அவளுக்கு என்னன்னு தெரியலை. ஸோ நான் வந்து சொல்கிற வேலை எல்லாத்தையும் நீ பண்ணணும், எனக்கு டீ எல்லாமே சர்வ் பண்ணணும் அதான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதே மாதிரி அவன் நெக்ஸ்ட் டே அங்கே ஆஃபீஸ்க்குமே கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து அவர்கிட்ட அங்கே ஃபைல் எல்லாமே கொடுத்ததும் என்ன இந்த ஆள் யார் இவன் வந்து என் பெயரை பார்த்துட்டு ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு சிரிப்பு வந்துட்டுருக்கு. நான் அவரோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். சரி நீ வந்துட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அங்கே வந்துட்டு அந்த காஃபி மிஷின் எல்லாத்தையும் அவள் போய் அங்கே வந்து பார்க்குறா. எல்லாமே ஷாக்காக தான் இருக்குது, உனக்காக தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு, நான் வந்து கேட்குறப்பெல்லாம் நீ கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவன் சொல்கிறான். பிறகு வீட்டில் அவள் க்ளீன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தா. அங்கே காலிங் பெல் அடித்ததுமே அதை பார்த்து அவள் இது இப்படி அவர் சொல்லியிருக்காரு பெல் அடித்தா யாரோ வீட்டுக்கு வெளியே வந்திருக்காங்கன்னு, நான் போய் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் போய் எங்கள் கதவை வந்து ஓப்பன் பண்ணா. அங்கே நம்ம ஜூலி நிற்கிறா. ஐயோ என்னடா இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிருக்கவுமே அங்கே அவள் வந்துட்டு பயங்கர கோவமாகி போயிட்டு நீ இப்போ இந்த ட்ரிக்கெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்க, இந்த வீட்டோட மருமகள் ஆகணுமான்னு சொன்னதும் அவள் உடனே பயந்துட்டு அங்கே நீரன் பண்ணிவிட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்டதும் அவள் எந்திரிக்க சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. நான் எதுவுமே பண்ணலை, இது சரியான பைத்தியம், நான் வந்ததுமே நீரன் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவங்க முன்னாடி அவள் ரொம்ப அங்கே பயந்து போயிருக்கா. நீ எந்திரின்னு சொன்னாலுமே அவள் கேட்க மாட்டா, இது என்னோட ஆர்டர்ன்னு சொன்னதுமே அதுக்கப்புறம் அவள் பயந்துட்டே எந்திரிச்சு நிற்கிறா. ஸோ அப்பாங்க ஜூலியை பிடிச்ச அவங்க அம்மா திட்டாங்க, அவள் தான் ஸ்டூபிட்னு தெரியுதுல்ல, அவள் கூட சேர்ந்து ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்றத சேர்த்து கேட்குறாங்க. அப்பாங்க சரி ஓகே இப்படி சேரிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது, என் பையன் வந்தால் அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதுமே ஐயோ அப்பா கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரிலாக்ஸ் ஆகிடுறா. எனக்கு என்னமோ என்னை போட்டு தள்ள வந்த மாதிரியே தோணுதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்துட்டேக்கா. நம்ம ஹீரோ வந்ததுமே இதை பற்றி சொன்னதுமே நாளைக்கு என் கூட நீயுமே சேர்ந்து வரணும்னு சொன்னதும் அவள் முடியாதுன்னு சொல்கிறா. இது என்னோட ஆர்டர், நாளைக்கு உனக்கு நான் ட்ரெஸ்மே வாங்கி கொடுக்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாமே போய் பார்த்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு என்ன இவர் இப்படி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போய் எனக்கு வாங்கி கொடுத்துட்ருக்காரு, இதை போய் என்னால் எப்படி போட முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பட் இது அவரோட ஆர்டர் ஆச்சே, நான் எப்படி ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒத்துட்டு அங்கே வந்து ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிச்சேக்கா. கீழே பார்த்தா ஹீரோவும் அங்கே அசிஸ்டன்ட்மே இருக்காங்க. அப்போ ஹீரோ கண்டிப்பாக பாரு அவள் வந்து ஒரு பழைய கால ட்ரெஸ் மாதிரி ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி போட்டுட்டு வருவான்னு சொன்னதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நான் இதிலெல்லாம் இந்த பெட் கட்டை விரும்பலப்பான்னு சொல்லும்போது அங்கே மேலே இறங்கி வந்தால் ஒயிட் கலரில் சூப்பராக அங்கே மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வாழா. அதை பார்த்துட்டு அவனுக்கே ஷாக்காகி போயிடுது. பிறகு அந்த சேரிட்டி ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே அந்த கதவு எல்லாமே ரொட்டேட் ஆகிடுச்சிக்கவுமே அது ரொம்ப ஷாக்காகி போய் அவள் பார்க்க போனதும்
என்ன பண்ணிட்டு இருக்க, என் கூட வான்னு சொன்னதுமே இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, இது கூட மனுஷங்க போய் சிக்கனா செத்து போயிட மாட்டாங்களான்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ளே நான் போகணும் நடந்துக்கணும்னு சொல்கிறேன், அதே மாதிரி பண்ணு, எல்லாரும் முன்னாடி என்னை வந்து கிங்குன்னு கூப்பிட்றதோ என் பேருன்னு கூப்பிட்றதோ வச்சுக்காத, என்னை மிஸ்டர் மூனே கூப்பிடு அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயின்வி ஓகேன்னு சொன்னதும் எவ்வளோ நாளைக்கு ஸ்டூப்பிட்டாக தான் பண்ணுறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்போ அவன் அங்கே விட்டுட்டு ஒரு பர்சனை மீட் பண்ண போனதோ அவன் அந்த கிளாஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேக்கா. அங்கே பார்த்தா நம்மளோட ஜூலி வந்துடுறா. அப்பாங்க நீ இப்படிலாம் கிளாஸை பிடிக்கக்கூடாது, இந்த மாதிரி பிடிக்கணும்னு சொல்கிறா, யாரையும் பார்த்தா எப்படி வந்து மரியாதை கொடுக்கணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுக்குறா. ஹீரோயின் அதே மாதிரி பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி அப்படியே நக்கலாக பார்க்குறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோ வந்து நீ இப்படிலாம் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, உனக்கு எப்படி தோணுதோ நீ அந்த மாதிரி இருக்கலாம்னு அவன் சொல்கிறான். ஸோ ஒரு பர்சன் நாங்கள் மீட் பண்ண வந்ததுமே உடனே மரியாதை எப்படி கொடுக்கணும்னு தெரியலன்னு சொன்னதும் அதே மாதிரி பண்ண போனதும் அப்போங்க நம்ம ஹீரோங்க ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டு ஓ வேலையான்னு சொல்லிட்டு ஜூலியை பிடிச்சி திட்டினதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க வந்துட்டு எந்த தப்புமே பண்ணலை, எனக்கு எப்படி மற்றவங்ககிட்ட மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அந்த ஜூலிக்கு ரொம்ப அங்கே அசிங்கமாக போயிடுது. எல்லாரும் என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளை பார்த்ததுமே அவளுக்கே ரொம்ப ஆக்வர்டாக அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு உண்மையிலே வந்துட்டு உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் எல்லாருமே என்னை ஏன் ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அவனுக்கு ரியலைஸ் ஆகிடுது உண்மையிலே வந்துட்டு இவளுக்கு ரொம்ப சீரியஸான பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகே நீ வந்துட்டு நான் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு, யார் என்ன வந்து சொன்னாலும் சரி நீ எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ அவங்க ஐயோ எனக்கு வாஷ்ரூம் இப்போ அர்ஜென்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வெயிட்ரிட்ட வாஷ்ரூமை கேட்டுட்டு அங்கே போகிறா. அங்கே இருக்க டேப் எல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியலை. வாவ் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு கேர்ள் வந்து கையை காமிச்சதுமே தண்ணி எல்லாமே ஒழுகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வா உண்மையிலே மேஜிக்காக தான் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஜூலி உள்ளே வந்துடுறா. பரவாயில்லையே லீசோய், நான் வந்து நீ ஸ்டூபிட் நினச்சா நீ சரியான இவில் பர்சனாக இருக்க, எல்லார் முன்னாடியே என்னை இன்னைக்கு ரொம்பவே நீங்கள் அசிங்கப்படுத்திட்ட அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிடுச்சுக்கா. நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. அவங்க நீ வந்துட்டு எப்பயுமே உனக்கு வந்து மன்னிப்பு கேட்குற பழக்கம் இருக்கே, ஏன் இப்போ நீ வந்துட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியதானே அப்படின்றத சொன்னதும் அங்கே அவள் உடனே நீடன் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க போனதுமே நம்ம ஹீரோங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். அப்போ அங்கே அந்த ஜூலி சொல்கிறான் நான் எதுவும் சொல்லலைப்பா, இவளாக தான் வந்துட்டு இப்போ மன்னிப்பு கேட்குறதுக்கு உட்காந்தான்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ சொன்னதான் நான் கேட்டேன்ல, உனக்கு இப்படி வந்து பண்ணுறது வந்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் திட்டினதும் அவள் ரொம்ப கோவம் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அம்மாட்ட போய் எங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சேக்கா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே வரும்போது வா பொண்ணு வந்து ட்ரெஸ் ரீசெண்டாக போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது அவங்க பேச வந்தா அம்மா இது என்னோட பிஸ்னஸ், நீங்கள் வந்துட்டு இதில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்பாங்க நீ வந்துட்டு எவ்வளோ ரிச்சான ஒரு வீட்டு பொண்ணு, நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறது உனக்கே நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அவங்க திட்டுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட போய் அவள் சாரி கேட்குறா. திரும்பவுமே கிங்க்கு நான் வந்து தொல்லை கொடுத்துட்டேலன்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லிவிட்டு அங்கே அவன் வந்து நீ வந்து எப்பயும் போல இருன்னு சொல்கிறான். பட் பார்க்குறதுக்கு என்னமோ அப்பாவியாக இருக்காங்க, இவில் மாதிரி வந்துட்டு பர்சனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜூலியை தான் வந்துட்டு மீன் பண்ணி பேசுகிறான். பட் இவளுக்கு தன்னை தான் சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டு தயவு செஞ்சு நீங்கள் அப்படி எதுவும் என்னை தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க, நான் அப்படி எந்த ஒரு இன்டென்ஷன்லையுமே பண்ணலை அப்படின்றத சொன்னதும் எனக்கு அது வந்துட்டு புரியுது, நீ வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு நீ எத்தனை நாளைக்கு ஸ்டூப்பிட்டாக வந்து ஆக்ட் பண்ணிட்டுருக்க, நான் பார்த்துக்கிறேன், நான் கண்டிப்பாக உன்னோட ரியலான ஃபேஸை வெளியே கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இவளை பற்றி யோசிக்கிறான். ஸோ பிறகு அங்கே டிவியில் ஒரு சீரியல் போயிட்டுருக்கு. அந்த கிங் வந்து அந்த மெய்டை பனிஷ் பண்ண சொன்னதுமே இவர் ரொம்ப பயந்து போயிட்டாங்க, நீடன் பண்ணிட்டாங்க, சாரி எல்லாமே கேட்டுட்ருக்கா. அப்பாங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன பண்ணிகிட்ருக்கா, இது வந்துட்டு ரியல் கிடையாது ஆக்டிங் தான் சொன்னாலுமே அவள் கேட்க மாட்டா. அப்பாங்க அவளை வந்துட்டு எந்திரின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சவங்க வந்துட்டு எழுப்பி விடுறான். அப்போங்க அவள் ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னதுமே அங்கே அவனுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. இவள் பண்ணுறதை பார்த்தா ஃபேக் மாதிரி என்னமோ தோணலையே, எல்லாமே ரியலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீ இப்போ எங்கேருந்து வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு அந்த பாஸ்ட் எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு தலையெல்லாமே பெயின் ஆனதுமே உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். பிறகு அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே நம்ம அசிஸ்டண்ட்டை இதை பற்றி எங்கே சொன்னதும் பாஸ் இங்கே பாருங்கள் ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா வம்பு பண்ணி ட்ரக்கை கொடுத்து தான் அங்கே அனுப்பி விட்ருக்காங்க, ஹோட்டலுக்கு போகிற வரைக்கும் அவங்க நல்லா தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் இப்படி தான் மாறி இருக்காங்க பாஸ்ன்னு சொல்லியிருந்தோம். இது எப்படி சாத்தியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரியலை. அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் ஒருவேளை இந்த நம்ம ட்ராமாலாம் பார்க்குற மாதிரி எதை டைம் ட்ராவல் பண்ணி இந்த பொண்ணு இங்கே வந்துட்டாலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அது உண்மையாக கூட இருக்க சான்ஸ் இல்லை இருக்குது, பிஹேவியரை பார்த்தா
ஆக்டிங் மாதிரி எனக்கு என்னமோ தோணலைன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ அவங்க பேசிட்டு இருக்கும் போதே வெளியே என்ன சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்தா ஜூலி வந்துட்டு அவளை நீடன் பண்ண வச்சுட்டு அங்கே திட்டிட்டு இருக்கா. அப்போ அவன் வந்து நீ எந்திரின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தூக்கி விட்டுட்டு நீ என்ன மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா அவகிட்டன்னு சொன்னதுமே இவ ஸ்டூப்பர் மாதிரி நடிச்சு உன்னை ஏமாத்திட்டு இருக்கா, அவள் சரியான ஃப்ராடு, இவ்வளவுக்காக ஓ வீட்டில் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவளை கூட்டிட்டு வெளியே போங்க அப்படின்றத சொன்னதும் மேடம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றத அவனுமே சொல்கிறான். அப்பாங்க நீ வந்து எதுக்காக இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, இங்கே யாரும் கிங்கும் கிடையாது குயினும் கிடையாது, நீ அவளை பார்த்து பயப்படணும் கிடையாது, அவள் உன்னை வந்து தொல்லைப்படுத்தினானா நீ எனக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிடு, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே எப்படி கூப்பிட முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறான். அந்த ஃபோனை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்னப்பா ஃபோன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வந்து இது ரொம்ப பெரிய வந்து டிவைஸாக இருக்கும் போலே அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து அவளுக்கு ஃபோன் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறான். அப்பாங்க இவர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய கிஃப்ட் பண்ணியிருக்காரு, நான் வந்து இவருக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே ஹாப்பி ஆகிட்டாங்க, சிரிச்சிட்ருக்கான். பிறகு அங்கே ஹீரோயின் டூத் பேஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணா, அவள் பாட்டு வந்துட்டு அள்ளி அங்கே வந்துட்டு தெளிச்சிருக்கா வாயில், அங்கே முறையாக வந்துட்டு இருக்குது, நான் என்னடா பண்ணுறது, இது எப்படி வந்துட்டு நான் வந்து சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்து பேஸ்ட் எல்லாமே நீ யூஸ் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அவன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ பண்ணாதன்னு சொல்கிறான். பார்த்தா அவங்க அம்மாட்ட கோவப்பட்டுட்டு அந்த ஸ்டூப்பிட்ட கூட்ட வீட்டில் வச்சுட்டு என்னை வந்து அவர் இக்னோர் பண்ணிட்டு இருக்காருமான்னு சொன்னதும் அவளை போய் ஏன் அவர் மேரேஜ் பண்ண போகிறாரு, கண்டிப்பாக ஒன்று தான் மேரேஜ் பண்ணுவார், நீ தப்பாக எதுவும் புரிஞ்சுக்காத, அவருக்கு ஆன்டிக் அந்த பெயிண்டிங்லாம் ரொம்ப பிடிக்குமா, பேசாமல் நீ வந்து அவருக்காக பை பண்ணி கொடுத்துரு, அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாருன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. பிறகு அங்கே வீட்டில் காமிச்சா அவங்க அம்மா முன்னாடியுமே அவங்க பயந்துட்டு ஒரு பேலஸோட மெய்டு மாதிரியே வந்து பிஹேவ் பண்ணதுமே நீ என்ன அந்த பொண்ணை இந்த மாதிரியா வந்து பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதுமே அம்மா நான் என்ன போய் அவளை பண்ண சொல்லிகிட்ருக்கேன், அவளாவே விருப்பத்தோடு தான் பண்ணிகிட்ருக்கா, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஜூலி அங்கே ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு வாங்கிட்டு வர்றா, இது ஆன்ஷியன் பீரியடில் குயின் போட்ட ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அவள் கொண்டு வந்து கொடுக்குறா. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஏதோ சொல்ல வர்றா, பட் ஆனால் ரொம்ப பயந்து போயிட்டு இவளுக்காக வாய முடிக்கிட்டதுமே ஹீரோ என்ன விஷயம்னு சொல்லுன்னு சொன்னதும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவுமே உனக்கு என்ன வந்துட்டு இதில் தோணுதோ நீ சொல்லு அப்படின்ற சொன்னதும் அவங்க செக் பண்ணிவிட்டு இது எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் என்ன இது ஆன்ஷியன் பீரியடில் பண்ணது கிடையாது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தச்சு ரெடி பண்ணி இருக்காங்கன்னு சொன்னதும் அவ்வளோதான் ஜூலிக்கு கோவமாயி போயிட்டு உனக்கு எப்படி இதை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு கோவமாயிட்டாங்க, சண்டை போடுறா, நான் எவ்வளோ வந்து காசு போட்டு இதை வாங்கியிருக்கேன்னு தெரியுமான்னு சொன்னதும் வந்து அந்த செக்கிங் பண்ணுறவங்கள வர சொல்லு, செக் பண்ணி பார்த்தா தெரிய போகுது அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அவங்களுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இதில் வந்துட்டு உண்மையாகவே வந்து ரொம்ப சூப்பராக எல்லாமே பண்ணியிருக்காங்க, பட் இது ஆன்ஷியன் பீரியட் கிடையாது, லீசோய் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட்டு 10,000 தான் இதோட வேல்யூவே இருக்குன்னு சொன்னதும் அவ்வளோதான் அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, லட்சக்கணக்கில் காசு போட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுமே நீங்கள் ஏமாந்து போயிருக்கீங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக கிடையாது, உங்களை கண்டிப்பாக இந்த லீசோய் காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அவ்வளோதான் அவங்களுக்கு கோவம் ஆகி போயிட்டு என்னோட வேலை மேலே நீங்கள் சந்தேகப்பட்டு என்ன அசிங்கப்படுத்துவீங்களான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அங்கே இல்லை நீங்கள் அப்படி தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவகிட்ட வந்து நீ தப்பு பண்ணிட்ட விடுன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே சரிப்பா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அங்கே லீசோய் மாதிரி அறிவாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேறு அவளை இன்சல்ட் பண்ணுறான். அவ்வளோதான் அவளுக்கு கோவமாகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா இருக்கட்டும் பரவாயில்ல நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போ நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்னதும் அவ்வளோதான் அவள் கோவமாயிடுறா, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தான், இவளால் என்னை எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறா. ஸோ அப்போ அங்கே அவங்க அம்மாவுக்குமே ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுது. பரவாயில்ல இத்தனை வந்து விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னா அவளுக்கு இன்னுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப டேலண்டான பொண்ணாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பாட்ட போய் அந்த ஜூலி அப்பா அவளால் எல்லாமே நாசமாக போயிடுச்சு இன்னைக்கு கெடுத்து விட்டுட்டாப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமானதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு அவன் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டான், ஏன்னா அவள் வந்து ஒரு ஸ்பைன்றது கூடிய சீக்கிரம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வீட்டை விட்டு கண்டிப்பாக துரத்தி விட்டுருவான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாயிட்ருக்கா. பிறகு ஹீரோயின் அங்கே டஸ்ட்பினில் எல்லாத்தையுமே போடுறதுக்காக வெளியே போனால் அங்கே அவங்க அப்பாங்க வந்துடுறாரு, எனக்கு காசு கொடுன்னு சொன்னதுமே ஏன்ட்ட இந்த காசு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த ஆளை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு, ஏன்னா அப்பாவே அவளுக்கு அந்த வேர்ல்டில் கிடையாது இல்லையா, அதனால தான். அப்பாங்க நீ வந்துட்டு மற்றவங்கள வேணால் முட்டாளாக்கலாம், இத்தனை நாளாக நீ அவன் கூட சேர்ந்து இருந்துச்சேக்கா, அவன் எப்படி வந்துட்டு உனக்கு காசு வந்துட்டு கொடுக்காம இருப்பான், கண்டிப்பாக வந்துட்டு காசு கொடுத்துருப்பான் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் வந்து ஃபோனை நான் வச்சுருக்கேன் அந்த ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு பிடுங்க பார்த்ததுமே
நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஃபோனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே விலகி போகிறா. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுப்பான்னு சொல்கிறா. அப்போ அங்கே ஹீரோ வந்துடுறா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை என் பொண்ணை நான் பார்க்குறதுக்காக தான் வந்தேன், அவள் பார்த்து பயந்து போயிட்டான்னு சொன்னதும், இதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து விரட்டி விட்றான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட, எனக்கு வந்துட்டு எந்த அப்பாவுமே கிடையாது, நான் வந்து பேலஸில் தான் வளர்ந்தேன், அங்கே தான் மெய்டாவுமே இருந்தேன், திடீர்னு பார்த்தா எனக்கு அப்பான்னு சொல்லிட்டு இருந்தால் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னதுமே அதை கேட்டுட்டு கண்டிப்பாக அவனுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா இவன் டைம் ட்ராவல் தான் பண்ணி இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு, அப்போ இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நீ பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, வீட்டில் மெய்டு வந்து பண்ணிக்குவாங்கன்னு அவன் சொல்கிறான். பிறகு இந்த ஆள் வந்து ரொம்ப டென்ஷனோட போகும்போது ஜூலி மீட் பண்ணிவிட்டு, இப்படி பெத்த பொண்ணு வந்து அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காமல் இருக்கலாமா, நானாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட பேர்டன் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன், நீங்கள் பேசாமல் வந்து அவகிட்ட சொல்லி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக சீக்ரெட்ஸை திருடி கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னதும், அந்த முட்டாளுக்கு எங்கே இதெல்லாம் புரிய போகுதுன்னு சொன்னதும் அங்கே செக்கை போட்டு கையில் கொடுத்துட்டு, அவளுக்கு புரியலைன்னா என்ன, நீங்கள் தான் இருக்கீங்களே புரிய வைங்க அப்படின்றத அவ சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து அங்கே ஒரு ப்ராஜெக்டை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அங்கே வந்து அவளுக்காக காஃபி எல்லாமே கொண்டு வந்து வைக்கிறாரு. இந்த காஃபி உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அசிஸ்டண்ட் அங்கே வந்து போனதுமே ஹீரோயினுமே அங்கே கூட சேர்ந்து கிளம்பி போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வேறு ஒரு பர்சன் வந்து அந்த காஃபியை மாற்றிட்டு வேறு ஒரு காஃபி வைக்கிறாங்க. அங்கே ஜூலியுமே வந்துடுறா. இந்த ப்ராஜெக்டை பற்றி நானுமே தெரிஞ்சுக்கலாம், டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்பாங்க உடனே அங்கே ஒரு பர்சன் வந்து இப்படி இந்த பொண்ணு வந்து அந்த ப்ராஜெக்டை காப்பி பண்ணதை நான் பார்த்தேன், தனியாக ஃபைலை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு நீலன் பண்ணிவிட்டு நான் அப்படி எந்த தப்புமே பண்ணலைன்னு சொன்னதுமே அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இதை பற்றி விசாரிக்க சொல்லிட்டேக்கான். ஸோ அப்போ அங்கே டீட்டெயில்ஸ் பார்த்தா அதே மாதிரி அங்கே ஒரு ஃபைலுமே கிடைக்கிது. அப்போ அப்படின்னா ஓகே, இவளை இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டில் இருக்க விட வேணாம், இவளை வந்து இதுலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிறகு அவங்க அப்பாவை பிடிச்சவங்க வந்துட்டு விசாரிச்சிட்ருக்கான். ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னதும் ஆமாம் என் பொண்ணு தான் பண்ணான்னு சொல்லிட்டு காசுக்காக அந்தால் பொய்யா பழகி போய்ட்டதுமே நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே போயிட்டு இதெல்லாமே பண்ண சொன்னது ஜூலி தான் அப்படின்றத சொன்னதும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க இல்லைன்னா உங்களுக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விரட்டி விட்றாங்க. அவன் மேலே பழிய போட்டால் அந்த பர்சன்ட்டை யார் இதை சொல்ல பண்ண வச்சதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொன்ன பர்சனோட ஃபேஸை நான் பார்க்கலன்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே வார்ன் பண்ணி வைங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகக்கூடாது அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே ஜூலிட்டு அவங்க அப்பா இப்போ வந்து மூக்கு நம்ம மேலே வந்து டவுட் ஆயிடுச்சு, நீ இப்போ கொஞ்ச நாளைக்கு எதுவுமே நீ பண்ணாத, அவனாவே வந்துட்டு அமைதியாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு சொன்னதும் அவளுக்கு இன்னமே ரொம்பவே கோவமாகுது ஹீரோயின் மேலே. ஹீரோயினை பார்த்தா ரொம்ப பயந்து போயிட்டு ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் சார் இப்படி மேடம் வந்துட்டு காணும்னு சொன்னதும் அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே அந்த ஜூலிகிட்ட கால் பண்ணி நீ மட்டும் அவளை ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகிட்டு என்ன தைரியம் தான் இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்து வெளியே வந்து நின்று பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. இப்படி என் பெயர் வந்து திரும்ப எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்துட்டு அப்போ அங்கே லைட் வெளிச்செல்லாம் இருக்கவுமே என்னோடய வாழ்க்கையிலே இந்த மாதிரி எப்போ லைட் வெளிச்சம் வரப்போதோ அப்படின்றத சேர்த்து அவள் யோசிச்சுட்டேவும் அப்படியே அங்கே வந்து பாலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வேகமாக வந்து அவளை பிடிச்சிட்டு நீ இப்போ எங்கே சொல்லாமல் கொள்ளாமல் போன, உன்னை நினச்சி நான் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டுட்டேன்னு தெரியுமான்னு சொன்னதும் நீங்கள் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவீங்கன்னு நினச்சேன் அதனால தான் பயந்து போய் வந்துட்டேன்னு சொன்னதும் நான் ஏன் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன், அப்படிலாம் எதுவும் கிடையாது, இந்த மாதிரி இதுக்கப்புறம் எதுவும் நீ பண்ணாத அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு போனதுமே அவனோட ட்ரெஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு என்ன வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது, ஒரு கிங் வந்துட்டு போடுற மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நீ தான் பர்ஃபெக்டாக பண்ண போகிறேன்னு சொன்னதும் அவள் வந்துட்டு ஓகேன்னு சொல்லும்போது சரி வந்து டை எனக்கு கட்டி விடுன்னு சொன்னால் டையை கட்ட சொன்னால் கழுத்தை போட்டு அங்கே வந்துட்டு இறுக்கிடுறான். அவனுக்கு அப்படியே தலை சுற்றி மயக்கமாயிடுறான். டாக்டர் செக் பண்ணிவிட்டு இப்படி வந்து டைனால தான் ஆகிருக்கு, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சரியாயிருன்னு சொன்னதுமே அவள் பயந்துட்டு திரும்ப நீடன் பண்ணிவிட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்குறா. தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் அவன் தூக்கி விட்டுட்டு நீ ஒன்று வந்து என் பையன் நான் வந்து ஒன்று கிங்கெல்லாம் கிடையாது, நீ இப்படி என்கிட்ட இதுக்கப்புறம் நீடன் பண்ணிவிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்காது அப்படின்றத சொல்லும்போது எனக்கு வந்து ஷோல்டர் மசாஜ் நல்லாவே பண்ண தெரியும், நான் உங்களுக்கு பண்ணி விடுவான்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். ஸோ அங்கே சூப்பராக அங்கே மசாஜ் பண்ணி அப்படியே அங்கே தூங்க வச்சிடுறான். அவனோட கனவில் பார்த்தா நம்ம ஹீரோயின்
ஹீரோயின், எப்பயுமே நான் உங்கள் கூட தான் சேர்ந்து இருப்பேன், உங்களுக்கு நான் எப்பயுமே சர்வ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி கனவு வருது. ஐயோ எனக்கு என்ன இப்படிலாம் தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ரொம்ப வந்து பார்த்தா அவனுக்காக அவள் சூப் எல்லாமே கொண்டு போயிடுறான். உங்களுக்காக தான் இது, நீங்கள் குடிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தா அங்கே தெரியாமல் மேலே கூட்டினதில் அங்கே திரும்ப நீடன் பண்ணிவிட்டு சாரி கேட்டுட்டு டிஷ்யூ எடுத்து தொடச்சிச்சேக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மா அங்கே வந்து பார்த்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், அம்மா தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, சூப் கொடுத்தா கொட்டி போச்சுன்னு சொல்லும்போது அந்த சூப் அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, எப்படி நீ பண்ணன்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கா, நான் ஹெட் மசாஜ் கொடுக்கவான்னு சொல்லிட்டு ஹெட் மசாஜ் எல்லாமே அங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அங்கே ரொம்ப சூப்பராக நீ பண்ணிகிட்ருக்க, எங்கே நீ இதெல்லாம் பழகுனன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பாராட்டுறாங்க. அவங்கள வழி அனுப்பும் போதே கார் எல்லாமே கதவை க்ளோஸ் பண்ணி ஒரு குயினை அனுப்புகிற மாதிரியே அனுப்புனதோ உண்மையிலேயே என்னை ஒரு ராணி மாதிரி தான் அவள் பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு அவங்க டைமே வந்து கால் பண்ணி ஹீரோயினை பற்றி அவங்க ரொம்பவே வந்து பெருமையாக பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் டே ஜூலி அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி போனால், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, மூவோட அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க, உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான பொண்ணு லீசோயின்னு சொல்லிட்டு, ஆனால் சில பேருக்கு வந்துட்டு கத்திட்டு சும்மா வந்து அதிகாரம் பண்ண தான் தெரியும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்கன்னு சொன்னதும், அவங்க நம்மளை பற்றி தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகி போயிட்டு, நான் ஒரு தடவை மட்டும் மிஸ்ஸஸ் மூவ் ஆகுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து இந்த லீசோயை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். சீன்லங்க நம்ம ஹீரோவோட அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக திரும்பவுமே அவங்க வந்து அவங்களுக்காக ஃபுட் எல்லாமே கொண்டு போயிடா. அப்போ அவங்க இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, ஆல்ரெடி எனக்கு லீசோய் வந்து சமைச்சு கொடுத்துட்டா, நான் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னதுமே சரி ஓகே உங்களுக்காக நான் வந்து கேக்கு அதுக்கப்புறம் டீ எல்லாமே சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ அதேமாதிரி அங்கே பண்ணதுமே அவங்களுக்கு கடுப்பாயிட்டுருக்கு, என்ன மாதிரி வேலை பண்ணி எல்லாத்தையும் நாசம் பண்ணுறான்னு சொல்லிட்டு டீயை குடிச்சு பார்த்தா ரொம்பவே கேவலமாக இருக்குது, நீ வந்து அடுத்தவங்களை இமிடியேட் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும் இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான், நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவளுக்கு இன்னும் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அங்கே காஃபி எல்லாமே கொடுத்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா, எத்தனை நாளைக்கு நான் இப்படியே சுற்றிட்டு இருக்குது, நான் வந்து என்னோடய பேலஸ்க்கு எப்போ போகிறதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது அப்போ அங்கே ஜூலி வந்துடுறா, நீ வந்து எல்லாமே திட்டம் போட்டு தானே பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவமாயிட்டாங்க வந்து பேசும்போது ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான். யாரை கேட்டு ஃபர்ஸ்ட் நீ உள்ள வந்தேன்னு சொல்லிட்டாங்க, அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவளை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதும் அவளுக்கு இன்னுமே கடுப்பாய் போயிட்டு அங்கே வந்து போறா. அப்போ அங்கே அவள் வந்துட்டு பயந்து போயிட்டு அவளை பார்த்தாங்க டேபிள் கடியில் போய் ஒழிஞ்சிட்டதுமே அவன் வெளியே கூப்பிட்டுட்டு நீ எதுக்காக எப்படிலாம் வந்து பயந்துச்சிக்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ வந்து இப்போ 2026 இருக்க, டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டு அப்படின்றத சொன்னதும் அது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படின்றத சொன்னதும் நல்லா யோசிச்சுப்பாரு, இங்கே இருக்க பீப்புள்ஸ் இங்கே இருக்க மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் மொபைல் கார் இதெல்லாம் உன்னோட காலத்தில் இருந்துச்சா, இல்லை இல்லைன்னு சொன்னாலுமே அவளுக்கு நம்பிக்கை வர மாட்டுது. சரி வா என் கூடன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மியூசியத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். இங்கே வந்து உன்னோட காலத்தில் வாழ்ந்தவங்களோட பொருள் எல்லாமே இருக்கும், உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறான். ஸோ அங்கே போய் பார்த்தா எல்லாமே அவளுக்கு ஃபெமிலியராக தான் இருக்குது. அவங்க இருக்க எல்லாருமே ரொம்பவே ஹீரோயினை பாராட்டுறாங்க. இந்த கெஸ்ட்டுக்கு வந்துட்டு இங்கே இருக்க எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்குப்பா, இந்த யங் ஏஜில் எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லும்போது அப்போங்க ஹீரோ பக்கத்தில் வந்து இப்போயாச்சும் உனக்கு புரிஞ்சுக்குச்சா, நீ யார்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், புரிஞ்சுக்கோ, இங்கே இருக்க எல்லாரையுமே பாரு, இங்கே யாரும் கிங்கும் கிடையாது குயினும் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான், இங்கெல்லாம் யாருக்கு யாரும் மெயினும் கிடையாது, புரியுதா, ஸோ நீ வந்து எதை பற்றியுமே கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டேக்கான். அப்போங்க இதெல்லாம் உன்னோட காலத்தில் நீங்கள் வந்து வச்சு வாழ்ந்துருப்பீங்க, இப்போ மியூசியத்தில் இருக்குது, உனக்கு புரியுதான்னு சொன்னதும் அவளுக்குமே ஹாப்பி ஆகிட்டு எல்லாமே வந்து ரியலைஸ் ஆகிடுது. எல்லா இடத்துக்குமே அவங்க கூட்டிகிட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேக்கான். அதுக்கப்புறம் கால்ஃப் விளாண்டான் தான் அவளுக்கு சரி அங்கே ப்ளே பண்ண தெரியலை, நம்ம ஹீரோ தான் அவள் கூட சேர்ந்து ப்ளே பண்ணி அவளுக்கு சொல்லி கொடுக்குறான். ஹீரோயினோட ஃபோட்டோ கூட இருக்கிறத தான் பார்த்துட்டே இருக்கான். அப்பாங்க நம்ம அசிஸ்டன்ட் வந்து மிஸ்டர் ஹாங்கோட பர்த்டே வரப்போகுது, அதுக்கு உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் இந்த கம்பெனியோட சேர்ந்து நான் வந்து கொலாபரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், பட் இதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து காம்பீட் பண்ணுவாங்க அப்படின்றதாவே சொல்கிறான். அப்போங்க அசிஸ்டன்ட் அவங்களுக்கு ஆன்ஷியன்ட் பொருள்னா ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வந்து பேசாமல் நம்ம லீசோயை கூட்டிகிட்டு போய் நீங்கள் வந்து கரெக்டாக எது பெஸ்ட்டாக இருக்கோ பார்த்து வாங்கிடலாமேன்னு சொன்னதுமே அவனுக்கு அந்த ஐடியா நல்லா தோணுது. சரி நீ வந்துட்டு அவளுக்கு ஒரு ட்ரெஸ் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்கிறான். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போனால் ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கா, அவளால் நடக்கவே முடியலை, அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சோஃபாவில் உட்காருன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போகிறான். அப்போ அங்கே அந்த ஜூலி வந்துடுறா, உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா இவன் வந்துட்டு ஒரு பேலஸோட மெய்டு, இந்த மரியாதை கொடு பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோ சொன்னான் இல்லையா இந்த உலகத்தில் எல்லாருமே ஈக்குவல் தானே, ஸோ அப்போ அவங்க ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டாக நான் எந்த வீட்டு மெய்டாக கூட இருந்துட்டு போகிறேன், உனக்கு எதுக்காக மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறா. இவளோட கான்ஃபிடென்ட் லெவலை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே ஷாக்காகி போயிடுது.
ஏய் உனக்கு தான் எல்லா விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுவாங்களே, என்னோட ட்ரெஸ்ஸை பற்றி உனக்கு சொல்ல தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் அதை பற்றியுமே அவள் ரொம்ப நல்லா வந்துட்டு அழகாக அங்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. இப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவளோட செருப்பெல்லாமே கழட்டிட்டு வேறு செருப்பை போட போனால் அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அவங்க இருந்து போனதுமே என்னாச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் பின்னாடியே போகிறான். ஒருவேளை அவளுக்கு பிடிக்கலையோ என்னமோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணது. சரி நீங்கள் அவளை விடுங்க, நீங்கள் ஹாங் கம்பெனியோட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ண போகிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஆன்டிக் பொருள் வேணும்னா நீங்கள் பேசாமல் அவளை விட்டுருங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி அதை பை பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே எனக்கு அது தேவை கிடையாது, நீயே அதை வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். பிறகு அங்கே சில பேர் காசை பண்ணிட்டு போகிறாங்க. உண்மையிலே இந்த ஜூலி சரியான ஒரு ரிச்சான ஸ்டூபிட் கேர்ள் தான். ஏன்னா 5 பொருள் வாங்கியிருக்கா, எல்லாமே ஃபேக்கான ஆன்டிக் பொருள்ன்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. பிறகு அங்கே ஹீரோயின்ட்ட எதுக்காக நீ இப்போ கோவமாயிட்டு வந்துட்டுருக்கன்னு சொன்னதும் நீங்கள் எப்படி என்னோட பாதத்தை டச் பண்ணலாம், ஆன்ஷியன் பீரியடில் அது ஒரு ப்ரைவேட்டான இடம் தான் ஒரு பொண்ணுக்கு அப்படின்றத சொன்னதுமே அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு சாரி கேட்குறான். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னது தேவை கிடையாது, நான் அதுக்கு டிசர்வுமே கிடையாது, ரெண்டாவது நான் இந்த உலகத்தை சேர்ந்தவளுமே கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என் கண்ணு முன்னாடி தான் இருக்க, எல்லாமே உனக்கு டிசர்வ் ஆனதான் அவள் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே அவளுக்காக ஒரு பர்த்டேக்காக கிஃப்ட் வாங்கிட்டு கொடுக்குறான். இந்த பர்த்டே பார்ட்டிக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ என் கூட வரணும்னு சொன்னதுமே அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலுமே இல்லை எனக்கு இது வேணாம், இது டிசர்வ் கிடையாதுன்னு சொன்னதும் இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்கக்கூடாது, இது நான் உனக்காக ஆசை வாங்கி கொடுக்குறேன், நான் உனக்கு கிங்கும் கிடையாது, நீ மெய்டும் கிடையாது, புரியுதா அப்படின்றத சொல்கிறான். ஸோ அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. எப்பயுமே நான் பேலஸில் ஒரு மெய்டாகவே வாழ்ந்தவன், எனக்கு கண்ணை முழிச்சதுமே பார்த்தா என் வாழ்க்கையே இப்படி மாறி போகும்னு நான் நினச்சி பார்க்கல, எனக்கு யாராச்சும் கிஃப்ட்டு கொடுப்பாங்களான்னு கூட நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே அவள் கூட சேர்ந்து அவன் போயிட்டுருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு வா உண்மையிலே ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் ஹாங் உண்மையிலே ஒரு பக்காவான பிஸ்னஸ் மேன்பா. பட் என்ன பண்ணுறது, அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையுமே இழந்துட்டார் அப்படின்றத சைட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அந்த ஹாங்க்கு என்னோட பொண்ணு யாயா உயிரோட இருந்தா இப்போ இதே மாதிரி தானே இருப்பான்னு சொல்லிட்டு அவன் மேலே அங்கே பொண்ணு பாசம் வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே வேணுக்குனே ஜூலி நம்ம ஹீரோயின்ட்ட போய் மிஸ்டர் ஹாங்க் நீ மரியாதை கொடுக்க வேணாமா, அவர் கூட சேர்ந்து ஒயின் நீ டோஸ் பண்ண வேணாமான்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா அவளுக்கு இந்த பழக்கம் இல்லைன்னு தெரியும், வேணுக்குனே அங்கே பண்ணுறா. அப்போ அங்கே மரியாதை கொடுக்குறதுக்கு ஒயின் எடுத்து தான் டோஸ் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, நான் வாட்டரை கூட வச்சு அவர் கூட சேர்ந்து டோஸ் பண்ணலாமேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவருமே அங்கே ஓகேன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா அங்கே ஜூலியை பிடிச்சி திட்டாரு. ஆல்ரெடி நீ ரொம்பவே அசிங்கம் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நீ எது வாயை திறக்காதன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே சரின்னு சொல்லிட்டு அங்கே பர்த்டேக்காக கிஃப்ட் எல்லாமே கொண்டு போய் அந்த ஜூலி அங்கே கொடுத்ததுமே இது எல்லாமே ஃபேக்கான ஆன்டிக் பொருளை கொண்டு கொடுத்துட்ருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட இப்படி கேட்டேன்னா நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதை பற்றி கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஜூலியோட அப்பா சொன்னதுமே அப்போ அங்கே ஜூலி ஏதோ சொல்ல வந்ததும் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அவர் அரைஞ்சிடுறாரு. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், 5 பொருளை காசை போட்டு நாசமாக்கிட்டு வந்திருக்க, எதுவுமே தெரியாத உதவாக்கற நீன்னு சொல்லிட்டு அங்கே திட்டாரு. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. அங்கே நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவள் கோவமாயிட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணம் இவ தான் சொல்லிட்டு ஸ்டேஜில் பிடிச்சி தள்ளினதுமே அங்கே ஸ்டேஜுக்கு போனதுமே என்னப்பா இவ ஸ்டேஜுக்கு போயிருக்கா, ஒருவேளை இவங்க பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாளோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அங்கே எல்லாருனாலையுமே அசிங்கமாகட்டோன்றதுக்காக. பட் அவங்க சூப்பராக அங்கே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சதும் அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. வாவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நானுமே இதே மாதிரி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு இதே மாதிரி தான் டான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா, ரொம்பவே பொண்ணோட ஞாபகம் வந்துடுது. பொண்ணு பிறக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும், மற்றவங்க அவங்க குடும்பத்தோட சொத்துக்களை வச்சு தான் முன்னுக்கு வரணும்னு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜூலியை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு நீ இன்னைக்கு பண்ண வேலைகள் ரொம்பவே தப்பானதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட உங்களோட சேர்ந்து இருந்த கொலாபரேஷன் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு ஜூலியோட அப்பாவுக்கு ரொம்பவே கோவமாகி போயிடுது. இவளால் எல்லாமே நாசமாக போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க கூட சேர்ந்து நான் கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பியாகிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்கே நம்ம ஹீரோ நீக்கு உண்மையிலேயே ஒன்று டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண, இப்போ அவங்க நம்ம கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணுறதுக்குமே கன்சல்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான்.
ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின்மே இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேக்கா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க 2 பேருமே அங்கே லைட்டாக அங்கே ஒயின் எல்லாமே பண்ணி குடிச்சிட்டு அங்கே ஸ்டார்ஸ் எல்லாமே பார்த்துட்டேக்காங்க. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு சரிப்பா என்கிட்ட நீ ஒரு விஷயம் சொல்லு, இந்த மாதிரி நீ ஹாப்பியாக இருந்திருக்கேன் அந்த பேலஸ்லன்னு சொன்னதுமே அவளுமே ஆமாம் சில டைம் அப்படின்ற செட்டு பேசிட்டேக்கா பட் இங்கே லெவலுக்கு இல்லைன்னு சொல்கிறா. சரி நான் வந்துட்டு ஒரு வேளை உன்னோட காலத்தில் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருந்தேன்னா எனக்கு எந்த மாதிரி பொசிஷன் அங்கே இருந்திருக்குன்னு சொன்னதும் நீங்கள் வந்து ஒரு நீதிபதியாக இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு பெரிய லெவலுக்கு வந்து ஆளாக இருக்கீங்க இங்கே அதுக்கு தக்கன உங்களுக்கு அங்கே வந்துட்டு பதவிகள் இருந்திருக்குன்னு சொல்கிறா. ஸோ அப்பாங்க மிஸ்டர் ஹாங் கால் பண்ணிவிட்டு உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சிக்கு. வீட்டில் இங்கே ஜூலியை பிடிச்சி திட்டாங்க, இவள் பண்ண வேலையால் தான் இன்றைக்கி கொலாபரேஷன் கேன்சல் ஆகி போயிடுச்சின்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டு ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்கார்டிங் போட்டு காமிக்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவ்வளோ மாதிரி வந்து இருக்கிற இந்த பிளேஃபுல் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை வச்சு நான் இப்போ அவளை யூஸ் தான் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு அவன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிற மாதிரி ரெக்கார்டிங் இருக்குது, அதை பார்த்துட்டு பார்த்தேன் உன்னை யூஸ் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போனதும் ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் வீட்டில் அங்கே மிஸ்டர் ஹாங் வந்தால் எப்படி வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பண்ணி ட்ரைனிங் எடுத்துட்ருக்கா. பட் நம்ம ஹீரோ நான் வந்து சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னதும் அந்த ரெக்கார்டிங் தான் ஞாபகம் வருது, இல்லை வேணான்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் அவரை மீட் பண்ணிவிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்பாங்க ஒரு பொண்ணு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேறு எல்லாமே இருந்ததுமே ஹீரோயின் தான் போய் அங்கே வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்போங்க நம்ம ஹாங்மே உன் கூட சேர்ந்து கொலாப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ஹாப்பிமா, நீயே எல்லாமே பண்ணலான்னு சொல்கிறாரு. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் இப்போ வந்துட்டு அவங்க ஒரு மெய்டு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறதில்ல, இந்த காலத்து பொண்ணு மாதிரி மாறிட்டாங்கன்னு சொன்னதும் ஹீரோ அவளுக்காக ஆஃபீஸ் ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னு கேட்டதுமே ஆமான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸ்க்குள்ள அங்கே போகிறாங்க. போனதுமே ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டுருக்கு நம்ம ஹீரோயினுக்குமே. இப்போ அங்கே பார்த்துட்டு நம்ம ஹீரோட்ட கண்டிப்பாக நல்லபடியாக நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே இன்னொரு லேடி வந்து இந்த ஃபைலை நீங்கள் வந்து படித்து பாருங்கள் மேடம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் அவளுக்கு எதுவுமே புரியலை, அவன் வந்து மூளையே குழம்பி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு அழகாக சொல்லி கொடுக்குறான். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக நம்ம ஹீரோயின்மே ரொம்ப பர்ஃபெக்டாக அதை பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணதுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ அங்கே ஹாங் வந்து நாளைக்கு வந்து பார்ட்டி இருக்குது நீங்கள் 2 பேரும் வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாரு. அங்கே பார்ட்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு அங்கே எல்லாத்தையுமே வச்சு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவங்ககிட்ட. அதை பார்த்துட்டு ஜூலிக்கு அவ்வளோ ஒரு வயிற்றுச்சலாக போய் காதில் ஏதோ சொல்கிறா. என்னன்னு பார்த்தா அங்கே ஹீரோயின் மேலே ட்ரிங்கை ஊற்றிட்டு அவளை வாஷ்ரூமுக்கு அனுப்பிட்டு ஹீரோவுக்கு வந்து ட்ரிங்கில் ட்ரக்கை கலந்துடுறாங்க. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் பக்கத்தில் அவள் க்ளோஸாக போக ட்ரை பண்ணுறா. பட் அவனுக்கு போதை தெரிஞ்சு அவளை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு அங்கே வந்துட்டு இவன் எப்படியோ எஸ்கேப் ஆகிடுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுமே இதெல்லாம் பண்ணது ஜூலி தான் தெரிஞ்சதும் அவ்வளோதான் அங்கே ஹாங்க்கு கோவமாயிட்டு இருக்க அவங்க குடும்பம் ரொம்ப ஒழுங்கினமாயிடுச்சு, நான் கண்டிப்பாக ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து விட்டுட்டு போக ட்ரை பண்ணால் ஹீரோ அங்கே வந்துட்டு கையை பிடிச்சி விடுறான். இப்போல நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ரொம்ப க்ளோஸாக வந்து விடுறான். ஹீரோயின்மே அவனை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ 2 பேருமே சேர்ந்து நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவனுக்கு முழிப்பு வந்ததுமே ஐயோ நான் உன்ட்ட ஏதாச்சும் தப்பாக நடந்துக்கிட்டேனான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் குளிக்கிறதுக்காக போயிட்டீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா என் பையன் ஏதாச்சும் பண்ணிட்டானம்மா உன்னன்னு சொன்னதுமே ஐயோ அதெல்லாம் கிடையாது, அவர் ஜென்டில்மேன், அப்படிலாம் எதுவும் பண்ணலைன்னு அவள் சொல்கிறா. சரி உனக்கு இன்னும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நீ ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்கிறாங்க. நீ எதுக்காக இப்போல்லாம் வந்துட்டு நான் ஃபோன் பண்ணாலும் சரியாக பேச மாட்டேன் இக்னோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டதும் அங்கே அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் போட்டு காமிச்சதா சொன்னதுமே நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், அவள் ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்கான்னு அவன் சொல்கிறான். பிறகு ஆஃபீஸில் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அங்கே ஃபுட்டு கொண்டு வர அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வேணுக்குனே இதை பண்ணுறியான்னு சொன்னதும் மிஸ்டர் ஹாங் தான் இதை அனுப்பி விட்டார் அப்படின்றத சொன்னதுமே வேகமாக ஹக் பண்ணிவிட்டு நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமான்னு சொல்கிறான். இல்லை பார்த்தா ஜூலியை பிடிச்சி அவங்க வீட்டில் திட்டிகிட்டு இருக்காங்க, எல்லா பிரச்சனைக்கு காரணமே நீ தான், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அவங்க அம்மாங்க வந்துடுறாங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நல்ல மாதிரியாக நீ நடிச்சிட்ருக்க, எவ்வளோ தைரியம் தான் என்னோட மருமக மேலே நீ வந்து கை வைக்க ட்ரை பண்ணியிருப்ப, கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சுடுறாங்க. ஏன் நாங்கள் மாடர்ன் ட்ராமா எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க அம்மாங்க வந்து வெட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக பார்த்தா ஹீரோயினுக்குமே ரொம்ப சூப்பராக அங்கே மேரேஜ்மே நடக்குது. அங்கே நம்ம ஹீரோயின் போன ஜென்மத்தில் வந்து ஒரு மெய்டாக இருந்திருக்கலாம், பட் இங்கே நம்ம ஹீரோவோட
ஒய்ஃபோட ஒய்ஃபாக ரொம்ப சந்தோஷமாக அவள் வாழ போகிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.